அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜிம் ஆட்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடது கையால் தான் தண்ணி குடிப்பாங்க, அவங்க இடது கையால் தான் சாப்பிடுவாங்க. அதே போல் இப்போ உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் குழந்தை வந்துட்டு இடது கையாலேயே எழுதுவான், இடது கையிலே எல்லாமே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எதை தொடங்கும் போதும் வலது புறத்துலேருந்து தொடங்குங்க. அதாவது ஆடை அணிகிறதா இருந்தாலும் நீங்கள் வலது புறத்துலேருந்து அணியுங்க, வலது பக்கம் அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம் அணிங்க. ஒரு செப்பல் போடுறதா இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வலது பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம் போடுங்க அப்படின்னு தான் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சாப்பிடும் போதுமே நீங்கள் வலது கையால் சாப்பிடுங்கன்னு தான் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதே நம்ம தண்ணி குடிக்கும்போது ஒரு அவசரத்தில் குடித்தா கூட இடது கையால் தாங்கி நீங்கள் வலது கையால் குடிங்க அப்படின்னு தான் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அது தீங்குக்காக என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. அதில் ஒரு பிழை இருந்தால் மட்டும்தான் நம்மளை வலது கையால் செய்ய சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த இடது கையால் செய்கிறதுனால ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கும், அதால் ஏதாச்சும் ஒரு நோய் கூட நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நபி அவர்கள் வலதுபுறத்தில் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இப்போ வரக்கூடிய தலைமுறையினர் எல்லாமே நம்ம சுன்னத்தை ஃபாலோ பண்ணுற பிள்ளைங்க யாருமே கிடையாது. ஒரு சில பிள்ளைங்க மட்டும் தான் இருக்காங்க. அதுவும் அவங்க வீட்டில் செய்கிற தாய்மார்களை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். இதை இடதுபுறத்துலேருந்து செய்யுமா, இந்த கையால் சாப்பிடக்கூடாது, இது வந்து பாவம், இந்த கையால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிய நம்ம விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நம்ம மார்க்கத்தை முன்னேற்றி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிமுறையை பின்பற்றி அல்லாஹ் சொன்ன வழிமுறைப்படி வாழ்கிறதுக்கு நம்ம அனைவரும்